இன்டரப்ட். எனக்கு நீங்க சொல்றதோடைய கிளியர் கிளாரிட்டியே ஒன்னே ஒண்ணுதான். ஆர்கானிக்கா இருக்கா, இன்ஆர்கானிக்கா இருக்கான்றது வெளியில இருக்கக்கூடிய 2 விதமான சார்ட் ஆஃப் இல்ல பல விதமான சார்ட் ஆஃப் பீப்புளுடைய டாக்கா இருக்கலாம். ஆனா இந்த கேம்குள்ள எண்டு வரைக்கும் டிராவல் ஆக இந்த இன்ஆர்கானிக்கை தாண்டி அந்த பிளேயருக்கான பொட்டன்ஷியல் எபிலிட்டி இருந்தா மட்டும்தான் ஃபினாலேவை ரீச் பண்ண. ஒரு அளவுக்கு சேனல் லெவலில் சப்போர்ட் பண்ணலாம், ஒரு லெவலுக்கு இந்த பிஆர் லெவல் சப்போர்ட் பண்ணலாம், ஒரு லெவலுக்கு இது மாதிரி. இது எல்லாமே ஒரு லெவல் தான். அது எல்லாத்துக்கும் மேல ஃபினாலேவோ இல்லை டைட்டிலோ வின் பண்றதுக்கு அந்த பர்சனுக்கு கெப்பாசிட்டி இருந்தால் மட்டும்தான் போக முடியும். ஸோ அந்த ஆங்கிள் தான் சௌந்தர்யா அந்த செக்லிஸ்ட்டை எப்பயோ தாண்டிட்டாங்க. இது இது என்னன்னா இதை வந்து இன்னொரு கூட்டம் கேபிட்டலைஸ் பண்ணி பேசதான் செய்வாங்க. ஏன்னா இது ஒரு வணிகம். இது இது இதை 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 சுத்தி ஒரு பெரிய பிசினஸ் வேர்ல்டு நடந்துட்டு இருக்கு. இந்த பிசினஸ் வேர்ல்டுக்குள்ள இப்படி பேசினா மட்டும்தாங்க அது பிசினஸ். அது இந்த பிசினஸ் கேப்சர் பண்றதுக்காக வேலை பார்த்துட்டு இருக்கிற அவங்களே நீங்க எத்தனை சீசனா இருந்தாலும் இப்போ சீசன் 4ல இருந்து சீசன் 8க்குள்ள எவ்வளவு பெரிய டிஃபரன்சஸ், எவ்வளவு யூடியூபர்ஸ், எவ்வளவு ரிவ்யூவர்ஸ், எவ்வளவு இன்ஃபுளுசர்ஸ், எவ்வளவு மீம், எவ்வளவு இந்த பேஜஸ்ன்னு இவ்வளவு பேர் ரைஸ் ஆக ஆரம்பிச்சிட்டாங்க. இது இன்னும் 4 சீசன் போகும்போது டிஜிட்டலி இன்னும் லெவல் இம்ப்ரோவைசேஷன் ஜாஸ்தியா இருக்கும் போது இன்னும் பயங்கரமா தான் இருக்கும். அதை தடுக்கவே முடியாது. ஆனா ஒரு விஷயம் ரொம்ப கான்கிரீட்டா, ரொம்ப கிளியரா, கிளாரிட்டியா என்னன்னா, கேமுக்கு பிளேயர் எண்டுக்கு போற அந்த பிளேயர் பொட்டன்ஷியல் இல்லாத பிளேயரை கூட்டு போயிட முடியாது. தேங்க்யூ சார். அஸ்வதி, ஒரே 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 ஒரு சின்ன ரிக்வஸ்ட். ஒருத்தவங்க ஸ்ருத்திகா ஃபேன் ஒருத்தவங்க வந்து ஒரு ரிக்வஸ்ட் வச்சிருக்காங்க. ஆக்சுவலா இங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க, ரவி சார் இருக்கிறதுனால அவங்க சப்போர்ட்டுக்கு அவர் மட்டும் பேசிட்டா அதுக்கப்புறம் ஹரிஷ் ப்ரோவும் மரியம் மாலும் பேசிட்டோம். ஓகே, தேங்க்யூ சாமியல். ஹலோ ரவி சார், எப்படி இருக்கீங்க? ஐம் ஃபைன் மேம், நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபைன். நாங்க ஹிந்தி பிபி ஃபேண்டம்லேருந்து ஸ்ருத்திகாக்காகவே நான் ஹிந்தி பிபி பார்த்துட்டு இருக்கேன். அதனால உங்களோட நீங்க பார்த்தீங்களா ஏதாவது? mother son thing, it was very emotional. I felt literally, அது ஒரு பயங்கரமான எமோஷனை கிரியேட் பண்ணுது. It was very tough. I'm not a regular watcher, but ஒரு ரொம்ப அவங்க ஸ்கோர் வைக்கிற மொமெண்ட் மட்டும் பாருங்க. நாங்க வந்து அர்ஜுன் இருக்கறச்சே எங்க ஸ்பேஸ்ல ஒரு தடவை இன்வைட் கொடுக்குறோம். நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ப்ளீஸ் ஜாயின் பண்ணுங்க. அண்ட் எல்லாரும் இப்போ நெக்ஸ்ட் 2 வீக்ஸ் ஐ திங்க் தமிழ் பிபி ஹிந்தி பிபி ரெண்டுமே ஃபினாலே வந்து ஒரே டைம் தான் இருக்கு. பட் எவ்ரிபடி ப்ளீஸ் கண்டினியூ டு சப்போர்ட் ஸ்ருத்திகா. நாங்க அர்ஜுன்ட்டையும் சொல்றோம் அந்த மாதிரி. I'll ask him to reach out to you as well, and please, I think Suresh Tata quite a few times அவர் வந்து ஜாயின் பண்ணிருக்கேன்னு நினைக்கிறேன். I don't know if he's still there in the space, but இல்ல இருந்தாரு. இப்ப ரிவ்யூ பண்ற டைம் வந்துனால வருவாரு. Okay. So again, I would certainly join, ma'am. Don't worry. And I consider it as my privilege, and I'll definitely be a part of it, and I do what max I can do the best. Thanks. நம்ம பொண்ணு கண்டிப்பா ஜெயிக்கும். ஆமா அவங்க அவ்வளோ டார்ச்சர். ஆக்சுவலா வந்து ஐ டோன்ட் நோ இஃப் வெதர் அர்ஜுன் ஷேர்ட் ஆர் நாட். அவங்க வந்து ஒரு இமோஷனல் பிரேக் டவுன் ஆகி ஷி ஹேட் டு கோ ஃபார் மெடிக்கல் எமர்ஜென்சி. அந்த அளவுக்கு அவங்கள டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால வி ஆர் ரியலி அந்த அந்த பிஆர் நீங்க சொல்ற அதே பிஆர் பிரச்சனை தான் அங்க. அதுவும் நம்ம ஹிந்தி பிஆரோட கம்பீட்டே பண்ண முடியாது. அவங்க ரொம்ப அதனால ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்றோம் நாங்க. வெரி ஸ்மால் எஃப்டி தான், பட் அவங்க நல்ல டஃப் காம்படிஷன் கொடுக்குறாங்க அங்க. ஸோ ஐ திங்க் ஃப்ரம் நம்ம எல்லாரும் சேர்ந்து அவங்கள வந்து சப்போர்ட் பண்ண ஷீஸ் அண்ட் அங்க அவங்களோட ஹிந்தி ஃபேன்ஸ் ஆர் ஸோ இம்ப்ரெஸ்ட் பை ஹர். அவங்க நம்ம கல்ச்சரை அழகா போர்ட்ரே பண்றாங்க. அதாவது அர்ஜுன், ஐ டோன்ட் நோ இஃப் யூ காட் தீஸ் ஸ்மால் திங்ஸ், மேபி ஜஸ்ட் 2 seconds I will take if it's okay with everybody.
ஸோ என்னன்னா அவங்க வந்து 3 மாசமா அர்ஜுனை பார்க்கல. அர்ஜுன் வந்து ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண போச்சே வந்து அவங்கள வந்து உள்ள பாத்ரூம் உள்ள இழுக்கிறாரு. அவங்க நோ 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 நேஷனல் டிவிலாம் அதெல்லாம் பண்ண மாட்டேன்ட்டு கையை விட்டுட்டு ஓடுறாங்க. அது வந்து இன்னும் அங்க வந்து ஹிந்தி பிபில வந்து கல்யாணம் வெளியில பாய் ஃப்ரெண்ட் வச்சிருக்காங்க அவங்க ஒருத்தங்க. இவருக்கு 2 வாட்டி கல்யாணம் ஆகி டிவோர்ஸ் ஆயிருக்கு. 46 வயசு 36. அவங்க எல்லாம் பாத்ரூம் உள்ள நல்லா உள்ள போய் எல்லாம் இது பண்றாங்க. ஆனா நம்ம கல்ச்சர் அவ்வளோ அழகா ஸ்ருதிகா இஸ் ரெப்ரசென்டிங். அந்த வந்து ஐ திங்க் அவங்க ஹிந்தி ஆடியன்சஸ் ஆல்சோ வேர் சோ இம்ப்ரெஸ்ட் பை ஹர் த வே ஷி இஸ் கேரிங் ஹர் செல்ஃப். அதனால ப்ளீஸ் எல்லார்கிட்டையும் கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் கிவ் ஹர் சப்போர்ட். அவங்களுக்கு வந்து நிஜமாவே டிஆர்பி பூஸ்ட் பண்ணோம்னா நம்ம சவுத்லேருந்து கொஞ்சம் அப்பப்போ கொஞ்சம் போய் பார்த்துட்டு அவங்க டிஆர்பி பூஸ்ட் பண்ணி விட்டாங்கன்னா அவங்களுக்கு தெரியும் சவுத்லேருந்து ஆடியன்ஸ் வருதுன்னு. ஸோ தே மைட் ஈவன் give a push. இப்போதைக்கு they are not considering the Shrutika as a top contender. So நம்ம சைட்லேருந்து டிஆர்பி கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுவும் it will contribute to the her getting a boost. அது வந்து she's taking it as her opening a pathway for many people from south to go to the Hindi BB. So எல்லாரும் தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா கண்டிப்பா. தேங்க்யூ ஸ்டார்டிங்ல இருந்தே நாங்க வந்து நிறைய ட்வீட்ஸ் போட்டு ஸ்ருதிகாக்கு சப்போர்ட் தான் பண்ணிட்டு இருக்கோம். பட் சின்ஸ் வி ஆர் மோர் ஃபோக்கஸ்ட் ஆன் தமிழ் பிகாஸ் வி couldn't able to put more number of tweets, but voting wise we will give our support, no worries. Thank you for very much. Thank you very much. ரவி சார், நாங்க வந்து ஸ்பேஸ் ஆர்கனைஸ் பண்ணிட்டு உங்களுக்கு இன்வைட் கொடுக்குறோம். அர்ஜுனையும் நாங்க ரீச் அவுட் பண்ண சொல்றோம். ப்ளீஸ் டூ ஜாயின் our ஸ்பேஸ் அண்ட் give your thoughts to Arjun as well. Thank you. கண்டிப்பா நீங்க அவருக்கு மெசேஜ் டிஎம்ல இன்வைட் அனுப்பிச்சீங்கன்னா வந்து ஜாயின் பண்ணுவாரு. Definitely I'll join. I'll be there. Okay. Definitely I'll be there. Thank you sir. Thank you very much. Thank you. Harish bro, Sam, I'll நான் அப்படியே இல்ல ஒரு ரெண்டு பேர் தான் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க சார். அது மட்டும் முடிச்சிட்டு. ஹரிஷ், உங்களுக்கு ரவி சார் ஏதாவது क्वेश्चंस இருக்கா? இருக்கு, பட் அவரு இருக்கறாரா? டைம் இருக்கா சார்? யா ஃபைன். ரெண்டே பேர் தானே. Thank you. ஆக்சுவலா ஃபர்ஸ்ட் அதாவது தாத்தா ஒரு பாயிண்ட் சொன்னாரு. நான் அப்போ நல்லா அவர் பேசிட்டு நான் இது இன்டர் பண்ணல. அதான் பாயிண்ட் என்னன்னா, இப்போ ரிவ்யூவர் இந்த இதுல நீங்க பிளேயர் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஆன் பேப்பர் வேணா நம்ம இது பண்ணிக்கலாமே தவிர, பட் இட் இஸ் நாட் லைக் அன் ஆன் ஆஃப் ஸ்விட்ச். இல்ல இவ்வளவு நாள் நீங்க ரிவ்யூவர்னு டக்குன்னு நாங்க எல்லாரும் அப்படியே ஒரே செகண்ட் மறந்துட்டு இன்னில நீங்க பிளேயர் அப்படின்னு மாத்திக்க முடியாது. நெக்ஸ்ட் சீசன் திருப்பி நீங்க ரிவ்யூவர்னு பண்ண முடியாது. ஸோ அது ஜஸ்ட் ஒரு கமெண்ட். அண்ட் தென் நீங்க இன்னொரு பாயிண்ட் சொன்னீங்க. இப்போ விஷ்ணு விஷால் வந்துட்டு இந்த மாதிரி விஷ்ணு விஜய் வந்து நிறைய பேர் வந்து ரீச் அவுட் பண்ணாரு. அது வந்து கொஞ்சம் நெகட்டிவ் இம்பாக்ட் கிரியேட் பண்ணதா நீங்க சொன்னீங்க. ஸோ இப்போ எப்படின்னா, இப்போ ஆஸ் அ ப்ரொடியூசர் ஆல்சோ இப்போ நீங்க ஒரு ப்ராடக்டாவே ஒரு படத்தை நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா, இன்கேஸ் சம்ஒன் அகெயின்ஸ்டா ரிவ்யூ பண்றாங்க, இல்ல ஏதாவது ஒரு கமெண்ட் மேக் பண்றாங்கன்னா, ஆஸ் உங்களோட ப்ராடக்டாவே நீங்க என்னன்னா, யூ மைட் ரீச் அவுட் டு தெம் அண்ட் சே, என்னப்பா இப்படி பேசுறேன்னு நீங்க எந்த விதமா வேணா பேசலாம். கொஞ்சம் வந்து இது வந்து டசன்ட் லுக் ரைட், இதை வந்து கொஞ்சம் மாத்தி பண்ணுங்களேன். இந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட்டுக்கு நீங்க வவுச் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். நீங்க பண்ணுவீங்க அஸ் உங்களோட நீ அஸ் ப்ரொடியூசரா இருக்கிறதுனால அந்த எக்ஸாம்பிள் சொல்றேன். ஸோ அப்படி இருக்கும்போது someone who's close to him or who's a friend or whatever, அப்படி இருக்கும்போது அவர் வந்து அவருக்கு முடிஞ்ச இடத்துல வந்து ஒரு விஷயத்த வந்து பிரைவேட்டா ட்ரை பண்றதுல தப்பு இல்லை. எனக்கு உங்களை கமாண்ட் பண்ணாரா இல்ல டிக்டேட் பண்ணாரா அந்த விஷயம் எனக்கு ஃபுல் கான்டெக்ட் தெரியாது. பட் நீங்க சொன்னதை வச்சு சொல்ற போது எனக்கு வந்து ஓகே, இப்போ ஐ எம் க்ளோஸ் டு சம்ஒன், ஐ எம் பர்சனலி கனெக்டட் வித் சம்ஒன்னா அவங்க ஒரு ஷோல இருக்கும் போது, இப்போ சேம் லைக் இப்போ அர்ஜுன்ன்றவர் வந்துட்டு இப்போ ஸ்ருதிகாவுக்கு போய் எவ்வளவு தூரம் இஸ் ட்ரைங், அஃப்கோர்ஸ் இஸ் ட்ரைங் இந்த மீடியம் எல்லாமே ட்ரை பண்ற மாதிரி இவரும் அவங்களுக்கு க்ளோஸ் ஆனவங்களுக்கு ஏன் இப்படி பண்றீங்களே சார், நீங்க இப்படி பண்றீங்களா, பண்ணாதீங்களே அப்படின்னு உங்களுக்கு ரீச் அவுட் பண்ணி அதை ஒரு பிரைவேட்டாவே அந்த கான்வர்சேஷனை வந்து முடிச்சுக்கலாமே. எனக்கு வந்து அது வந்து ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, என் பெர்ஸ்பெக்டிவ்ல அகைன் அது வந்து ஒரு பெரிய ஒரு யாருமே பண்ணவே இல்லாததாவோ இல்ல ரொம்ப தப்பானதாவோ எனக்கு படலையா. அது நீங்க எந்த விதத்துல அது வாட் மேபி த வே
No, Harish. I mean, the whole context, the context of understanding is going different direction. நீங்க சொன்னது கரெக்ட். அது அப்படி பண்ணக்கூடாதுன்னா அது அப்படி இல்லை. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்ருதிகாக்காக அவங்க கேட்டாங்க பார்த்தீங்களா, அர்ஜுன் கேட்குறாரு பார்த்தீங்களா, இப்போ கேட்கறதுக்காக நாம போய் ஒரு இடத்துல போய் ப்ரொமோட் பண்ற அந்த வேலை விஷ்ணு அந்த மாதிரி அப்ரோச் பண்ணியோ இல்லை அந்த மாதிரி அப்ரோச் பண்ணி கேட்கறதோ கூட தப்பு கிடையாது. இப்போ நான் ஐ எம் சப்போர்ட்டிங் எ கன்சர்ன் பர்சன், சரிங்களா? நான் ஒரு கன்சர்ன் பர்சனை சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு இருக்கேன்னா அந்த கன்சர்ன் பர்சன் நான் பேசுறேன்னு நல்லா தெரிஞ்சும் இன்னொருத்தர் அந்த கன்சர்ன் பர்சனோட ஒய்ஃப்க்கு கால் பண்ணி இவர் ஏன் வந்து இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காரு, இவர் ஒரு ப்ரொடியூசர், இவர் நினைச்சா 10 பேர் உருவாக்கிக்க முடியும், அதை பண்ண முடியும், இதை பண்ண முடியும், இவர் போய் இப்படி பண்றதுனால சௌந்தர்யா ஒரு சின்ன பொண்ணு, இவர் முத்துக்குமரனுக்காக இவர் நின்னாருன்னா அந்த பொண்ணோட லைஃப் நிக்காதான்னு சொல்றதுதான் it's something wrong which is not appreciable. First point is talking this to my wife, which is totally unacceptable. Second thing, talking straight to me, even என்கிட்ட இப்ப கால் பண்ணி நீங்க வந்து என்னென்ன முத்துக்குமரனுக்காக மட்டும் பேசுறீங்க, சௌந்தர்யாக்காகவும் பேசுங்க, எல்லாருமே தானே முக்கியம், எல்லாருக்கும் லைஃப் இருக்குல்ல அப்படின்னு பேசியிருந்தா கூட இட்ஸ் ஓகே. அவரு இன்னும் சர்காஸ்டிக்காவும் நக்கலாவும் ரொம்ப கிண்டலாவும் பேசுனது வந்து இட் இஸ் ஆக்சுவலி நாட் குட் அட் ஆல். ஆனா இத பப்ளிக் கிரவுண்ட்ல நான் எக்ஸ்போஸ் பண்ணல, அது சாம் வந்தாரு, அவரா எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு. அவர் எக்ஸ்போஸ் பண்ணி அதை அப்பர் ஹேண்டுக்கு எடுத்துட்டு போனார். ஆனா இது என் ஒருத்தனுக்கு மட்டும் நடந்திருந்தா பரவாயில்ல. இப்போ அவரு ஒரு ஃபேமஸான யூடியூப் சேனலுக்கு போறாரு. அந்த சேனல் பிராண்டிங் வந்து ரிவ்யூ பயங்கரமா பண்ணிட்டு இருக்கிற ஒரு பிராண்ட். அந்த பிராண்ட்ல நீங்க வந்து சௌந்தர்யாக்கு அகைன்ஸ்டா பேசுறது வந்து இட் இஸ் நாட் ஃபேர் அட் ஆல். அப்படி பேசி அவளுடைய விக்டரியை நீங்க தடுக்க பாக்குறது தப்புன்னு சொல்லி ஒரு மாதிரி த்ரெட்டனிங் வார்ன் பண்ணா அந்த சேனல் திருப்பி ரிட்டாலியேட் பண்ணதான் செய்வாங்க. இதுதான் நான் தப்புன்னு சொல்றேனே தவிர நீங்க ஒரு ப்ராடக்டை ப்ரொமோட் பண்றதுக்காக நீங்க ஒரு உங்க உள்ள இருக்கிற கன்சர்ன் பர்சனை ப்ரொமோட் பண்றதுக்காக நீங்க பேசுறது தப்பே கிடையாது. ஓகே, அந்த நீங்க அந்த வைஃப் கிட்ட அந்த அப்ரோச் மேபி ராங்கா இருக்கும். பட் அப்ரோச்சை எனக்கு விட தெரிஞ்சு அந்த அப்ரோச்சை விட நான் ஒருத்தருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற ஒரு பர்சன் கிட்ட நீங்க அப்ரோச் பண்ணும்போதே அது ஒரு ஃப்ரெண்ட்லி நோட்டா இல்லாம நீங்க இன்ஃபேக்ட் ஐ டோன்ட் நோ இங்க பாருங்க, இந்த செகண்ட் வரைக்கும் உங்க சௌந்தர்யா ஃபேன்ஸ் அத்தனை பேருக்கும் சொல்றேன், நான் அந்த ஆடியோவை போட்டா 100% என்னால் ஸ்கோர் பண்ண முடியும், 100% ஸ்கோர் பண்ண முடியும். ஏன்னா அந்த ஆடியோவை வச்சு ஒரு பெரிய அரசியல் பண்றதுக்கு இங்க ஒரு பெரும் கூட்டமே இருக்கு. என் மெச்சூரிட்டி ரொம்ப சிம்பிள். பேசினேன், அவனுக்கு வேணா அறிவு இல்லாம இருக்கலாம், அதை பார்த்து புரிஞ்சுக்கிட்டு இன்னொரு பொண்ணு விளையாண்டுட்டு இருக்கிற அந்த பொண்ணோட கேம் ஸ்பாயில் ஆயிடக்கூடாதுன்னு நினைச்சுதான் ஒதுங்கி போயிட்டேன். ஏன்னா he touched my personal. I damn care what kind of a fandom is all nonsense when it is touching my personal. When it is of a public, I have my own maturity. அன்னைக்கும் அதே தான், ஒருமையில அவர் பேச ஆரம்பிக்கிற வரைக்கும் நான் வாயை மூடிட்டு தான் இருந்தேன். இது என்னன்னா the game is making somebody of too personal because எனக்கு லேட்டரா தான் தெரிய வந்துச்சு that is his fiancée or whom they are in love. அப்படின்னும் போது நானும் இதுக்குள்ளெல்லாம் வந்து அவன் இதே வந்து ஒரு அவனுக்கு ஒரு மெச்சூரிட்டி இருந்தா அவன் என்ன பண்ணியிருக்கணும், I know him for 10 years, I think 7-8 years எனக்கு தெரியும் அவனை. அவன் வந்து ஒரு சின்ன அண்ணே இதான் மேட்டர் இதுதான் அப்படின்னா இது உங்களுக்கு எல்லாம் வெளியிலேயே தெரிஞ்சிருக்காது. இதை எப்படி அப்ரோச் பண்றோமோ அதை பொறுத்து தான் இருக்கே தவிர லிட்டரலி இப்ப நாங்கெல்லாம் கேட்கறது தான் கேட்டிருக்காரு. பட் அந்த அப்ரோச் வந்து கொஞ்சம் இன்கரெக்டா இருந்திருக்கு, ரொம்ப இன்அப்ராப்ரியேட்டா இருக்கு. அதுவும் வந்து இட்ஸ் சம்திங் லைக் யூனோ see இப்ப நீங்க ஒரு நிமிஷம் இப்ப நிறைய பேர் பிடிச்சிருப்பாங்க. இப்ப விஷ்ணு உள்ள போனப்போ முத்துவை பார்த்து வாயை வச்சே பொழைச்சு ஒண்ணுன்னு சொல்லி ஒண்ணு சொன்னாரு. நீங்க அந்த கான்டெக்ஸ்ட நீங்க எப்படி பாக்குறீங்க ஹரிஷ்? இப்ப அவர் உள்ள போய் முத்துவை பார்த்து ஒண்ணு சொன்னார், வாயை வச்சு பொழைச்சு அப்படியே ஓட்டு வந்துட்டீங்க அப்படின்ற மாதிரி ஒண்ணு சொல்ற அந்த கான்டெக்ஸ்ட நீங்க எப்படி பாக்குறீங்க? அகைன் அதை வந்து ஆப்போசிட் வகையிலயும் பார்க்கலாம். பட் அவர் நிறைய அப்ரிஷியேட்டும் பண்ண மாதிரி ஓவராலா தான் தெரிஞ்சிச்சு. ஆப்போசிட்டா தான் பார்ப்பாங்க. ஆனா நீங்க சொல்லுங்க சார் ரவி சார், அந்த கான்டெக்ட் வந்து ஆக்சுவலா அருண் பேசியிருப்பாரு. அது வந்து வெளியில ஒரு ட்ராலான மெட்டீரியல், அதை வந்து ஒருத்தர் எடுத்துட்டு போய் பேசியிருக்காரு. அதே மாதிரிதான் ஜாக்லினோட பாய் ஃப்ரெண்ட். நான் கேட்கறதோட மீனிங் வேற, நான் சொல்ற மீனிங் வேற. இப்ப அந்த கான்டெக்ஸ்ட நீங்க விஷ்ணு பேசும்பொழுது
இன்னொரு ஃபேண்டம் வேகமா ரைவல் ஆயிருப்பாங்களா? அவங்க எப்படி பாக்குறாங்கன்ற பாயிண்ட்டுக்கு கடன்னு வைரல் ஆயிருப்பாங்களா? ஆனா இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் எனக்கு ஒரு மெச்சூரிட்டி இருக்குமா? இப்ப நான் அதை பார்த்துட்டேன். இப்ப எல்லாருக்கும் என்ன ஒரு தாட் இருக்கும், ரவி சார் போறாரு, அவங்க முத்துவை கொடுத்தாங்க, இவர் போய் சௌந்தர்யா பண்ண போறாரு, இப்ப அந்த வேலையை நான் பண்ணுவேனா? There is a big difference between me and Vishnu. மெச்சூரிட்டி நீங்க சொல்ற மாதிரி அப்ரோச் அண்ட் மெச்சூரிட்டின்றது உங்களுக்கு வேற. எனக்கு நான் மறுபடியும் சொல்றேன், இதைத்தான் நான் வந்து ஐம் ஜஸ்ட் ட்ரைங் டு எக்ஸ்பிளைன். சில பீப்புளுக்கு கண்ட்ரோல் இல்லை, அவங்க கண்ட்ரோல் இல்லாம இன்னும் பேரு, சில பேருக்கு கருத்துக்கள்ல உடன்பாடு இல்லை. ஆனா கருத்துக்கள் உடன்பட்டு வரணும்னு அவசியம் இல்லைன்றதுதான் பாயிண்ட். நீங்க உங்க பாயிண்ட்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தீங்கன்னா, அந்த பாயிண்ட் ஸ்ட்ராங்கா இருக்கிறது உங்களுக்கு கன்வின்ஸ் ஆகலைன்னா, இது எண்ட் ஆஃப் த டே கருத்துக்கள் தான், ஃபேக்ட்ஸ் கிடையாதுன்றதுனால நம்ம அப்படியே இருந்துட்டு போனா கூட ஹெல்த்தியா போயிடலாம். ஆனா அது ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இதை வந்து நீங்க வந்து இதை நான் வேற ஆங்கிள் பாக்குறேன்னு ஒரு சில பேர் மேனிப்புலேட் பண்றதோ, அது ஒரு சிலவங்க அடுத்த லெவலுக்கு ஷேம் பண்றதோ, ட்ரால் பண்றதோ, டேக் பண்றதோ, அது என்ன ஆயிடும்னா அந்த ஹெல்த்தி மொமெண்ட்ல இருந்து தள்ளி போயிடும். இன்னைக்கு நான் இந்த ஸ்பேஸ்க்குள்ள உள்ள வர்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் 5 நிமிஷம் ஐ ஹவ் லிசன்ட் மை ஓன் வெர்ஷன் இன் அ வெரி டிஃப்ரெண்ட் வே. பட் நான் இப்ப எனக்கு கிண்டல் தான் பண்றாங்கன்னு தெரிஞ்சு நான் இந்த இந்த இதுக்குள்ள அதுக்கு வரல. நான் நாளைக்கு போறேன். Do you guys have anything to convey to சௌந்தர்யான்னு கேட்க தான் வந்தேன். பிகாஸ் ஐ நோ யூ கைஸ், எனக்கு இந்த மாதிரி க்ரௌடு சேர்றதுன்றது சாதாரண விஷயம் இல்லை. இதை நான் வருஷம் பார்க்குறேன். எனக்கு தான் இதோட வேல்யூ தெரியும். இஃப் யூ ஹாவ் சம்திங் டு சே, யூ ஜஸ்ட் டெல் மீ, I'll go convey. If nothing to be upset, that's all. But it is very simple. End of the day, அவங்க என் சீசன், என் கண்டஸ்டன்ஸ், உங்க எல்லார்த்த விட ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எனக்கு தான். அவங்க மேல அதிக உரிமையும் அதிக அவங்களோட growth மேல இருக்கிற கன்சர்னும் எனக்கும் அதிகமா இருக்குன்றது தான் ப்ரையாரிட்டி. இட் இஸ் நத்திங் டு டூ டீல் வித் ஒரு 2 பேர் வந்து மூட்டி விட தான் செய்வாங்க, சண்டை போட தான் செய்வாங்க. ஹவு ஹெல்த்தி யூ டேக், இட் இஸ் வாட் வெரி இம்பார்ட்டன்ட். ஷோ த சேம் எனர்ஜி. இப்போ நீங்க காமிக்கிற எனர்ஜியை நீங்களும் கொடுங்க. அதிக நேரம் உங்க கன்சர்ன் பர்சனோட growth பத்தி மட்டுமே பேசுங்க. தட் கிவ்ஸ் யூ a very enough strong and healthy to reach the heights. அதுதான் ஆக்சுவலா ஹெல்ப் பண்ணுமே தவிர, which is not really going to help anything else. I mean, நம்ம ஹேட்ரட பேசுறதுனால ஒன்றும் நடந்துட போறது கிடையாது. ஷோர் சார். அண்ட் ஒரு ஷார்ட் பெர்ஸ்பெக்டிவ் எனக்கு நான் வந்து எப்படின்னா சவுண்டும் பிடிக்கும், பட் அட் த சேம் டைம் முத்துவும் நிறைய விஷயங்கள் பிடிக்கும். ஜெனரலா நான் பார்க்குற போது கடந்த ஒரு 2.5 வீக்ஸா வந்து முத்து இஸ் லூசிங் இஸ் கான்ஃபிடன்ஸ்ன்ற மாதிரி என் பெர்ஸ்பெக்டிவ்ல படுது. அதனால அவர் நிறைய தப்புகள் பண்றாரு, அதை சமாளிக்கிறதுக்கு நிறைய விஷயம் பண்றாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது நீங்க சப்போர்ட்டராகவும் இதாகவும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? யூ திங்க் ஹி இஸ் இந்த ரைட் பார்த்தா, இல்ல இந்த 2.5 வாரமா கொஞ்சம் ஒரு ஆப்போசிட் எண்ட்ல ட்ராக் மாறுற மாதிரி கொஞ்சம் லூசிங் இஸ் கான்ஃபிடன்ஸ், அதனால இல்ல ஓவர் கான்ஃபிடன்ஸ்னால நிறைய தப்பு பண்ற மாதிரி நான் என்னோட ஃபோரம்ல, அதாவது முத்துக்குமரன்ற ஃபோரம்ல பேசுற அதே வார்த்தையே சொல்றேன். எல்லா நேரத்திலையும் ஒரு வல்லவனா திறன்பட இருந்துட முடியாது. இந்த களம் அவனுடைய களம் இல்ல, அவனுக்கான களம்ல மட்டும் அவன் ஜெயிக்கிறது இருந்து, அதை தாண்டி பல இடத்துல அவனால வென்று வந்த போது இதுல அவனுக்கு ஒரு நல்ல முனைப்பு இருந்தாலும், இதுல அவன் வேகமா போய் ஜெயிக்கிறத இன்னொருத்தன் அவனை விட வேகமா இருக்கக்கூடிய ஒரு கால்டு வல்லவன் இருந்ததுனால முத்து திணறான். அது வந்து அவனுடைய எஃபிஷியன்ட்டை வந்து ரொம்ப டெஸ்ட் பண்ணுது. அது எல்லாத்துக்கும் மேல வின் பண்ணணுன்ற ஃபர்ஸ்ட் டைம் ப்ரெஷரை, இந்த கேம் ப்ரெஷர் வந்து அவனை வந்து இன்னும் வந்து அவனோட யோசனையை செதற விடுது. அண்ட் ஹி இஸ் ஆஃப் லூசிங் த ஃபோக்கஸ் அண்ட் his deviation is getting, அது வந்து which is of which is not good. And ஓவராலா இவங்க 2 பேருடைய கான்வர்சேஷன் அண்ட் இவங்க 4 பேர் திருப்பி பேசுனது, everything has become the heat of the stock. So இது ஃபைனலா அடுத்த 2 வாரத்துல இதை விட சம ட்விஸ்ட் எல்லாம் ரயானை விட சௌந்தர்யா தான் எனக்கு த்ரெட்னு அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காருல்ல. ஆக்சுவலா ஆல்வேஸ் சௌந்தர்யா இஸ் a threat. இது இப்பதான் இல்லையே, ஆல்வேஸ் சௌந்தர்யா இஸ் a threat. அது அவன் ஏன் சொல்றான்னு ஒரு தடவை இல்ல, நீங்க சொன்னது அவனை விட வேகமா ஓடுற ஒருத்தனை பார்த்து ஒரு பயம் இருக்குன்ற மாதிரி சொன்னீங்க. ஆனா அவரு வந்து சொல்ற ஸ்டேட்மெண்ட் எனக்கு டிடிஎஃப் வின் பண்ற வேகமா ஓடுறதுக்கும் சௌந்தர்யாவுக்கு வர்றதுக்கும், சௌந்தர்யா இந்த ஃபினாலேக்கு நான் பேசுறேன், நானு ரயான் என்ன ஓட்டினாலும் அந்த ஃபினாலேவை தான் ரீச் பண்ண முடியுமே தவிர அதை தாண்டி டைட்டில் அடிக்கிறது ப்ராக்டிக்கலா இம்பாசிபிள் இல்ல.
இன்னொன்னு சார், கூட 2 பேர் இருந்து ஒரு மென்டல் பிரஷர் அவனுக்கு வந்து குடுக்குற மாதிரி இருந்துச்சு. அந்த ஹரிஷ் சொன்ன மாதிரி, அந்த ஜாக்லின் மஞ்சரி, முத்துக்குமரனுடைய பாண்ட் வந்து அந்த 2½ வீக்ஸ் முன்னாடி தான் கிரியேட் ஆச்சு. அதுல இருந்தே அவனுக்கு வந்து இப்போ 2 வகையில ஒருத்தருடைய கேம வந்து வீழ்த்தலாம். ஒண்ணு வந்து நீங்க புட் டவுன் பண்ணி கீழ போட்டு அவன கான்ஃபிடன்ஸ பிரேக் பண்ணி உடைச்சு விளையாடுற ஒரு பார்வை ஒண்ணு இருக்கு. இன்னொன்னு கூடவே இருந்து ஏத்தி விட்டு அவனை தப்பு செய்ய வச்சு கரெக்டான நேரத்துல புடிச்சு கீழே தள்ளி விடுற ஒரு கேம் சார் இருக்கு. அவ்வளவு ஆக்சுவலா இல்ல சார். இந்த கேம் வந்து டிடிஎஃப்ன்றதுக்கு பதில் டிடிஎஃப் இல்ல அந்த 2½ வீக்ஸாவே அவர் அப்படி இல்ல. இந்த 2½ வீக்ஸ்ல நான் சொல்றது இந்த லாஸ்ட் 1 வீக் இந்த ட்ரேட் டு ஃபினாலே இது வந்து ட்ரேடாவே போச்சு பாத்தீங்களா இந்த வாரம். அதனால பவுண்ட் டு டாக் அ லாட் ஆஃப் திங்ஸ். அண்ட் அந்த லாட் ஆஃப் திங்ஸ் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் அலையன்ஸ், யாரு எந்நேரமும் வந்து ஒரு சஸ்பீஷியஸ் ப்ரெஷரு, இது எல்லாமே கன்சாலிடேட்டடா இந்த ஃபாலோயிங், அதாவது ஃப்ரீ ஸ்டாஸ்க் முடிஞ்ச உடனே ஆரம்பிச்ச இந்த டிடிஎஃப்ல அவங்க அதிகமா கம்ப்ரஸ் ஆகிற, அதாவது முத்துக்குமரன் கம்ப்ரஸ்ட் ஆன ஒரு பாயிண்ட் என்னன்னா, முனைப்புல இந்த டிடிஎஃப் தட்டணும், இதுல என் உழைப்பை போடணும் அப்படின்னு இருக்கும்போது ஃபர்ஸ்ட் டைம் ஹி இஸ் சீயிங் a very strong competitive task based on the floor who is of daring. and அதோட அர்த்தம் என்னன்னா, நீ எல்லா நேரமும் வெற்றி பெற்று பழகிட்டேன்ற ஒரு ஃபீல் உனக்குள்ள அதிகமா இருந்ததுன்னா, உன்னைய விட அந்த களத்தில் அதுக்கான ஒருவன் பார்க்கும் பொழுது அது ஒரு ஃபயர், அது ஒரு டிஸ்டர்பன்ஸ், அது ஒரு 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 ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸை கிரியேட் பண்ண தான் செய்யும். இது அந்த மாதிரியான சுச்சுவேஷன் தான். ஸோ ரயான் பிளேட் அட் ஹிஸ் பெஸ்ட். அதனால he deserved to be of that and he tried his best and the rest of the people gave their best. பட் ஏன் அவனுக்கு இருக்குன்னா, அவன் மட்டும் தான் டூ ஆர் டைல இருக்கான், மிச்சவங்க யாரும் டூ ஆர் டைல இல்ல. அவன் வந்து இல்ல சார், நான் சொல்ல வர்றது அந்த செங்கலா டாஸ்க்லயே ராணவ் கீழே விழுந்தப்ப முத்துக்குமரன் வந்து அவரு ஆக்சுவலா ஹெல்ப் பண்ண போயிருப்பாரு. ஆனா வீக்கெண்ட்ல பேசும்போது ஒரு சில கண்டஸ்ட் என்ன சொன்னாங்க, முத்துக்குமரன் கூட வரல அப்படின்னு சொல்லி அவர் அந்த இடத்துல ஒரு புட் டவுன் பண்ணி அடிச்சாங்க. நீங்க கூட அந்த கண்டஸ்டன்ட்க்கு வந்து ஒரு சப்போர்ட் ட்வீட் எல்லாம் போட்டிருந்தீங்க. அது அன்னில இருந்தே அந்த சாம்ப்ரோ அது கீழே விழுந்தப்ப இல்ல, கீழே விழறதுக்கு முன்னாடி அவங்க 3 பேரும் புடிச்சிட்டு இருப்பாங்கல்ல, அப்ப போவார் இவரு, விடுங்க விடுங்க ஏன் பிடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. கீழே விழுந்தப்போ அவர் போய் கல் எடுத்துட்டு இருப்பாரு. சரி அது இல்ல அந்த ராணவ வந்து விஷால், அருண் அண்ட் ஜெப்ரி புடிச்சிட்டு இருக்கும் போது ஏன் 3 பேர் சேர்ந்து அட்டாக் பண்றீங்க அப்படின்னு சொல்லி முத்துக்குமரன் வந்து போவாரு. ஆக்சுவலா அந்த இது வந்து மாத்தி நிறைய இடத்துல புட் டவுன் பண்ணி பேசியிருக்காங்க. சும்மா காமெடியா ஃபன்னா பேசுற மாதிரி நிறைய இடத்துல முத்துக்குமரன் ஒரு ப்ரெஷர் கொடுத்து புட் டவுன் பண்ண பேசியிருக்காங்க. நிறைய பேர் கூட ட்வீட்ஸ் எல்லாம் பார்த்தேன், விக்ரம் வேதா மாரி 2 பேருக்குள்ள ஒரு ரிஸ்க் கிரியேட் ஆகுது அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்தோம். மேபி ஸ்லோலி என்னை பொறுத்த வரைக்கும் பொட்டன்ஷியல் பிளேயர் ராயன். ஸ்லோலி இஸ் ஆஃப் கெட்டிங் கம்ப்யூட்டர். டே 1ல இருந்து வந்திருந்தா இட் குட் ஹவ் பீன் மச் மோர். அது இல்லாட்டி அவங்க வந்து ராயன் கிடையாது சார், ராயன் இல்லாத இன்னொரு கண்டஸ்டன்ட் தான் சொல்றேன். வேற யாரு? ஜாக்லின் நான் சொல்றேன். நான் பேசலாமா சாம்ப்ரோ? எனக்கு அது ரிலேட்டட் क्वेश्चन தான். சரி பேசுங்க மாதிரி. ஓகே. ஹாய் ரவி சார், எனக்கு உங்ககிட்ட ஒரு 2 क्वेश्चन இருக்கு. நான் வந்து ஒரு காமன் ஆடியன்ஸ் தான். நான் வந்து இந்த ஸ்பேஸ்ல இப்போ 20 டேஸா பேசிட்டு இருக்கேன். நான் சௌந்தர்யாவோட ஃபேன் தான். இந்த ஸ்பேஸ்ல 20 டேஸா தான் பேசிட்டு இருக்கேன். நான் ஒரு ஜென்ரல் ஆடியன்ஸ். இதுக்கு முன்னாடி இந்த ஃபேன் எப்படி இருந்துச்சு, இவங்கெல்லாம் யாருக்கு சப்போர்ட் பண்ணாங்க போன சீசன்ல, அது எதுவுமே எனக்கு தெரியாது. எனக்கு 2 क्वेश्चन இருக்கு. ஒரு क्वेश्चन வர்ஷினியை பத்தி, ஒரு क्वेश्चன் ஜாக்லினை பத்தி. ஓகேவா? வர்ஷினி பத்தி என்னன்னா, நீங்க சொல்லிருந்தீங்க வர்ஷினி வர்ஷினி போர்ட்ல வந்து சொன்னீங்க. எனக்கு ஒரு டவுட், அவங்க அந்த ரிவ்யூவர் அவங்க போட்டிருந்த போஸ்ட்ல ஒரு முத்துவோட ஃபேன் பண்ணிருக்காங்க. எனக்கு சுத்தமா கேட்கல. உங்களுக்கும் கேட்கலையா? இல்ல நீங்க பேசுறது கேட்கலமா? நீங்க பேசுறது சரியா கேட்கல. கேக்குதா? இப்ப கேக்குது பேசுங்க. கேக்குது சார். கேக்குதா சார்? இப்ப கேக்குது. ஆனா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பேச எதுவுமே கேட்கல. ஓகே.